வணக்கம். இளைய நிலா சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம செய்ய போறோம்னா ஆலு பரோட்டா. என்னங்க ஆலு பரோட்டானா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம உருளைக்கிழங்க மசாலா செஞ்சு சப்பாத்தி உள்ள வச்சு திரட்ட போறோம். சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால என்ன பண்ணணும், நீங்க வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு அது சூடு ஏறிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்த மாவு பிணையிறத காட்டிடுறோம். சிம்மில் இருக்கட்டும். இப்போ மாவு பிணையத்தை காட்டுறேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். உங்கள் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமேங்க மாவு பிணையறதுக்கு முன்னால் எண்ணெயும் நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இப்படி நல்லா கையை வச்சு கலந்து விடணும். நீங்கள் அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா உப்பு ஒரு இடத்துல நின்று போயிடும், நல்லா இருக்காது. இது பிகினர்ஸ் சொல்கிற டிப்ஸுங்க. எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா வீடியோ பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட்ஸை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட எந்த சஜஷனாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் நான் வழக்கமாக கொடுக்குற டிப்ஸு தான். எந்த மாவு பிணைஞ்சாலும் இப்படி ஒரே பாலாக வரணுங்க. இப்படி வந்தால் நம்ம மாவு கரெக்டான பதத்தில் பிணைஞ்சிருக்கணும் வரதும் இது ஒரு டிப்ஸு. ஓகே, இது அப்படியே ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறணும். அது ஊடுறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, காஞ்சிச்சு. நம்ம அதில் போட்டுருவோம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்க நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு வீடு, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ போடுறேன், எவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கிறேன், இஞ்சி பூண்டுலாம் எவ்வளோ போட்டிருக்கேன், மாவு எவ்வளோ போட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இடையில சொல்லியிருக்கோம். மசாலா போட்டோடனே எண்ணெய் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட கூடுதலாக ஊற்றிக்கலாம். ஏன்னா விதங்கணும் இதிலேயே. நல்லா வெங்காயம் பாருங்கள் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இது வந்துங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா கைகளால் மசிச்சு கொண்டு வந்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டேன். ஸோ இதோட அளவுலாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அவ்வளோதாங்க. நம்ம சப்பாத்திக்கு நடுவில் வைக்கிற ஸ்டப் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள வைக்கிற பூரணமும் ரெடி பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இரண்டுத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எப்படி செய்யறோன்றத பார்க்கலாம். அதான் திருப்பி திருப்பி போட்டா ஈஸியாக இருக்கும்ல. ஆமாம், ஒரே லைட்டாக உருளைக்கிழங்கு தெரிஞ்சாலும் பயப்படாது. தெரியும் தெரியணும். ஆலு பரோட்டானா அது உருளைக்கிழங்கு வச்சு தான் தெரியும். போதண்டா இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் கொஞ்சம் தடியாகுது. கல்ல தப்பு இல்லை. உள்ள நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணைஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, எங்க மருமக பண்ணி காமிச்சாங்க, செஞ்சாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாடலில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நல்லா அழகாக சாஃப்டாக வரும், டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம நல்லா கல் காஞ்ச பிறகு போடணுங்க. எண்ணெயை விட்டுட்டு சிம்மிலேயே வச்சு செய்யணும். எனக்கு கொஞ்சம் ரெண்டு பக்கமும் உள்ள இருக்க மசாலால இருந்து ரெண்டு பக்கமுமே வேகணும் இல்லைங்களா? அதனால நம்ம சிம்ல வச்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து மைக் வாங்க சொன்னாங்க. அந்த சிஸ்டருக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இப்போ மைக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து என்னோட பையனும் மருமகளும் லைவ் ப்ரோக்ராம் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போது வீட்டுக்கு வாங்க, யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா கூட நம்ம அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் என் பையன். அதுக்காக கண்ணகி சிஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த மகிழ்ச்சியானதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வரோம் சிஸ்டர். தொப்பு எடுத்துருவோம். தொப்பு சின்ன கப்பில் எடுத்துருக்கோம். கப் எடுத்துருவோம். இதுதாங்க சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து. இது எப்படி செய்யறது? இது வந்து மல்டி பர்பஸ் சைட் டிஷ்ஷுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பூரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம். இது வந்து நம்ம ஒரு 15 நாள் ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இது எப்படி செய்யறதுன்றது நம்மளோட வீடியோவில் போய் பார்க்குங்க. ஸோ இப்போ இதுக்கு டச்சிங்கும் அதுதான் செய்ய வச்சுக்க போகிறேன். அதனால் அது உங்களுக்கு அதை காட்டுறேன். நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடிங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்ஷுங்க இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வழக்கம் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம். பை.